புதுக்கோட்டை மாவட்டத்தில் கர்ப்பிணிகளுக்கு அதிக அளவு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் ரகுபதி, மஞ்சு விரட்டின் போது ஏற்படும் விபத்துக்களை தவிர்க்க ஜல்லிக்கட்டு போட்டிகளைப் போல் மஞ்சு விரட்டுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். நம்முடைய சில பகுதிகளில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவர்கள் கருவுற்றிருக்கிற சமயத்தில் அவர்களுக்கு போதுமான சத்தான உணவுகள் கிடைக்காத காரணத்தால், ஆனால் அரசு முடிந்த வரையில் முயற்சி செய்து நம்முடைய ஆரம்ப சுகாதாரத்துடைய செவிலியர்கள் மூலமாக அவர்களுக்கு சத்துணவு தருவதற்கான சத்தான மாத்திரைகள் உணவுகள் தருவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறது. ஆனால் அவற்றை அவர்கள் உடன்காலத்தில் உரிய முறையிலே எடுத்துக்கொள்ள தவறுகிற காரணத்தாலே தான் அவர்கள் மிகவும் மெலிந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தாலே அந்த குழந்தைகள் பலவீனமாக இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி அந்த குழந்தை இறப்பு விகிதம் இங்கே கொஞ்சம் சற்று அதிகரித்திருக்கிறது. அதை குறைப்பதற்கான ஆலோசனைகள் தரப்பட்டிருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வாங்கிட்டு மஞ்சு விரட்டு நடத்திடுறாங்க. ஆனா சில இடங்கள்ல மஞ்சு விரட்டு என்பது பாரம்பரியமாக நடந்து கொண்டே வருகின்ற காரணத்தாலே அதை நாம் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனா அதுக்குமே மஞ்சு விரட்டுக்குமே இன்றைக்கு பேரிகார்ட் போன்றவையெல்லாம் கட்டித்தான் நடத்த சொல்றாங்க. இருந்தாலும் காளைகளை கொண்டு வருபவர்கள் திடீரென அவிழ்த்து விட்டு செல்கிற காரணத்தாலே தான் அந்த விபத்துகள் ஏற்படுகின்றன. எதிர்காலத்தில் அது ஏற்படாதபடி மஞ்சு விரட்டுக்கும் என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர வேண்டுமோ அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி ஜல்லிக்கட்டுக்கு இருப்பதை போல மஞ்சு விரட்டுக்கு கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள நிச்சயமாக முயற்சி செய்வோம்.